மோசே கடவுளோடு பேசுகிறவரா, கடவுளுடைய எல்லா காரியத்தையும் கடவுள் சொன்னதுபடியே செய்கிறவராக இருந்தாலும் அந்த ஒரு இடத்துல கர்த்தர் சொன்னதை அப்படியே செய்யாமல் டிஃபால்ட்டாக ஏற்கனவே தான் இந்த இப்படி தான் கடவுள் சொன்னார், இப்படி தான் செஞ்சேன் அப்படின்னு சொல்லிட்டு இன்னொரு இடத்துல அந்த ஒரு குறிப்பிட்ட ஒரு காரியத்தை விட்டுட்டு அவர் செஞ்சிருவார். அது கர்த்தருடைய பார்வையில் பொல்லாப்பாக இருந்தது, கர்த்தருக்கு பிரியமில்லாததாக இருந்தது. அந்த இடத்துல ஒரு பொருளை சார்ந்து இருக்கிறவராகவும் கர்த்தருடைய மகிமை தான் வெளிப்படுது அப்படின்னு மக்களுக்கு முன்பாக அதை காண்பிக்க தவறுகிறவராகவும் இருந்தபடியாலே கர்த்தர் வந்து அந்த இடத்துல மோசேயின் மீது கடிந்து கொண்டார். அப்போ மக்கள் வந்து அந்த கோலின் மீது ஒரு பெரிய நம்பிக்கை வச்சுருந்தாங்க. அந்த கோலை வச்சு என்ன வேணாலும் பண்ணலாம் அப்படின்னு. ஆனால் அந்த கோலை வச்சு என்ன வேணாலும் பண்ணுறதுலாம் இல்லை. கர்த்தர் தம்முடைய மகிமை அந்தந்த இடங்கள்